ஒரு பெரிய வீட்டின் கிரகப்பிரவேசம். வீட்டின் முன்பு பிரம்மாண்டமான பேனர். அதில் மகன், மருமகள், மருமகளின் அப்பா, அம்மா எல்லோருடைய புகைப்படங்களும் இருந்தன. ஆனால் ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் இல்லை. அந்த வீட்டை விட பெரிய கனவை கண்டவளின் புகைப்படம், அந்த குடும்பத்திற்காக தன் வாழ்க்கையை கொடுத்தவளின் புகைப்படம், அந்த வீட்டின் மகனுக்கு உயிர் கொடுத்த தாயின் புகைப்படம். அவள் யார் தெரியுமா? அதே வீட்டின் வாசலில் ஒரு மூலையில் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய பெயர் லட்சுமி. அந்த பேனரை பார்த்தால் கண்கள் கலங்கின. ஆனால் மகனிடம் ஒரு வார்த்தை கேட்கவில்லை. என் புகைப்படம் ஏன் இல்லை என்று கேட்கவில்லை. ஏனென்றால் அவளுக்கு அந்த கேள்வியை கேட்கும் உரிமை இல்லாததால் அல்ல. தன் பிள்ளைகளிடம் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ பழகியிருந்தாள். அவள் பேனரில் இருந்த தன் மகனின் முகத்தை பார்த்து கொண்டே மனதுக்குள் பேசினாள். நிதின், இன்று நீ கட்டியிருக்கும் இந்த வீட்டில் எனக்கு ஒரு புகைப்படம் இடம் கூட உனக்கு இடம் கிடைக்கவில்லை. ஆனால் நீ 4 வயதில் மருத்துவமனை படுக்கையில் உயிருக்கு போராடிய போது உன்னை காப்பாற்ற என் கையில் இருந்த கடைசி பொருளையும் கொடுத்தேன். என் நகை, என் இளமை, என் சந்தோஷம் எல்லாவற்றையும் இழந்தேன். நீ மட்டும் எதையும் இழக்காமல் வாழ வேண்டும் என்பதற்காக. அவள் கண்ணீரை துடைத்து கொண்டாள். அடுத்த நொடி அவள் எழுந்து அந்த விழாவில் இருந்து அமைதியாக விலகி சென்றாள். அவள் சென்றது அந்த வீட்டை விட்டு மட்டுமல்ல, பல வருடங்களாக தன் மனதில் வைத்திருந்த ஒரு வலியையும் எடுத்துக்கொண்டு. ஆனால் அந்த நாளில் அவள் மகன் அறியாத ஒரு உண்மை இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் மறந்து போன ஒரு அத்தியாயம். அன்று இரவு அவனுக்கு அவன் வாழ்க்கையை திருப்பி பார்க்க வைத்தது. அந்த அத்தியாயத்தின் பெயர் அம்மா. அவள் 18 வயதில் திருமணமானாள். 32 வயதில் கணவனை இழந்தாள். அதன் பிறகு தனியாக நின்று தன் குழந்தைகளின் வாழ்க்கையை எப்படி மாற்றினாள்? அவளுடைய மகன் நிதின் எப்படி இன்ஜினியர் ஆனான்? அவனுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு தாய் எதையெல்லாம் இழந்தாள்? அதைவிட முக்கியமாக ஒரு தாயை மறந்த அந்த மகன் ஒரு இரவில் எப்படி மாறினான்? இதுதான் அம்மாவின் புகைப்படம். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஹனி வாய்ஸ். இது போன்ற மனதை தொடும் கதைகளுக்கு உங்கள் ஹனி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். லட்சுமிக்கு 3 மகன்களும் ஒரு மகளும் இருந்தனர். 18 வயதில் திருமணம். ஆனால் 32 வயதிலேயே கணவனை இழந்தாள். அந்த வயதில் சில பெண்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி அழகாக அமைத்துக் கொள்வது என்று யோசிப்பார்கள். ஆனால் லட்சுமி அவள் ஒரு கேள்வியைத்தான் யோசித்தாள். என் 4 குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவது? அவள் ஒரு அரசு பள்ளியில் சமையல்காரியாக வேலை பார்த்தாள். அவளுடைய சம்பளம் மிகவும் குறைவு. ஆனால் அவளுடைய பொறுப்பு 4 உயிர்கள். காலை குழந்தைகளுக்காக உணவு, பகல் பள்ளியில் வேலை, மாலை வீட்டு பொறுப்பு, இரவு குழந்தைகளின் படிப்பு. அவளுடைய வாழ்க்கையில் நான் என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. அவளுடைய அகராதியில் இருந்த ஒரே ஒரு வார்த்தை என் பிள்ளைகள். பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர்கள் அவருடைய குழந்தைகளின் திறமையை பார்த்து படிப்புக்கு உதவி செய்தார்கள். லட்சுமியும் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தாள். அவளுடைய குழந்தைகள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் உயர்ந்தார்கள். 2 மகன்கள் நல்ல பணியில், ஒரு மகன் ஆசிரியராக, மகள் நல்ல நிலையில். 3வது மகன் நிதின் மெக்கானிக்கல் என்ஜினியர். அவனுடைய கனவு நிறைவேறியது. ஆனால் அந்த கனவுக்கு ஒரு விலை இருந்தது. அந்த விலையை செலுத்தியது அவனுடைய அம்மா. நிதினுக்கு 4 வயது. ஒரு நாள் அவனுக்கு கடுமையான டெங்கு காய்ச்சல். மருத்துவமனை, மருத்துவ செலவு. அவளிடம் பணம் இல்லை. அவள் தன்னுடைய நகைகளை விற்றாள். அது போதவில்லை. கடைசியில் தன் தாலியையும் விற்க வேண்டிய நிலை வந்தது. ஒரு பெண்ணுக்கு தாலி என்பது வெறும் தங்கம் அல்ல, அது அவளுடைய திருமணத்தின் அடையாளம். ஆனால் அந்த நாளில் லட்சுமிக்கு தாலியை விட தன் மகனின் உயிர்தான் முக்கியம். அவள் தாலியை விற்றாள், மகனை காப்பாற்றினாள். அந்த நாளை நிதின் மறந்துவிட்டான். ஆனால் ஒரு தாய் எப்படி மறப்பாள்? நிதின் வளர்ந்தான். நான் என்ஜினியர் ஆக வேண்டும் என்றான். அந்த கனவு நல்லதுதான். ஆனால் அந்த கனவை நிறைவேற்ற பணம் தேவை. லட்சுமி பலரிடம் உதவி கேட்டாள். பலரிடம் கையேந்தி நின்றாள். சிலர் உதவினர், சிலர் மறுத்தனர். சிலர் அவளை பார்த்து ஏளனமாக சிரித்தனர். சிலர் அவளை பார்த்து இரக்கம் காட்டினர். அவள் யாரிடமும் தாழ்ந்து நிற்பதை பற்றி கவலைப்படவில்லை. ஏனென்றால் அவளுடைய மகன் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் தாழ்ந்து நின்றாள். இறுதியில் நிதின் என்ஜினியர் ஆனான். அவன் வாழ்க்கை மாறியது. ஆனால் அவனுடைய வாழ்க்கை உயர்ந்தபோது அவனை உயர்த்திய கைகள் மட்டும் மெதுவாக மறக்கப்பட்டன. பல வருடங்களுக்கு பிறகு நிதின் ஒரு பெரிய அழகான வீட்டை கட்டினான். வீட்டு கிரகப்பிரவேசம். வீட்டின் முன்பு பெரிய பேனர். அதில் நிதின், அவனுடைய மனைவி, அவன் மனைவியினுடைய அப்பா, அம்மா அனைவருடைய புகைப்படங்களும் இருந்தன. ஆனால் லட்சுமியின் புகைப்படம் இல்லை. அவள் அந்த பேனரை சில நொடிகள் பார்த்தாள். எதுவும் பேசவில்லை. ஒரு மூலையில் சென்று உட்கார்ந்தாள். அந்த நேரத்தில் அவளுடைய மனம் பேச தொடங்கியது. நிதின், இந்த வீட்டின் சாவி உன் கையில் இருக்கிறது. ஆனால் உன் வாழ்க்கையின் முதல் சாவி என் கையில் இருந்தது என்பதை மறந்துவிட்டாயா? நீ 4 வயதில் மருத்துவமனையில் உயிருக்கு போராடிய போது உன் உயிரை காப்பாற்ற என் நகைகளை விற்றேன். கடைசியில் என் தாலியை விற்றேன்.
நீ என்ஜினியர் ஆக வேண்டும் என்று சொன்னபோது உனக்காக எத்தனை கதவுகளை நான் தட்டினேன் தெரியுமா? இன்று நீ பெரிய வீட்டில் நிற்கிறாய். நான் பெருமைப்படுகிறேன். ஆனால் அந்த வீட்டின் பேனரில் எனக்கு மட்டும் ஏன் இடம் இல்லை? அந்த பேனரில் இருந்த மருமகளின் பெற்றோரை பார்த்தாள். அவர்கள் உன் குடும்பம், அது எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் நான் உன் குடும்பம் இல்லையா? அவளுடைய கண்களில் கண்ணீர். நான் உன்னை 10 மாதம் சுமந்தேன். பல வருடங்கள் என் கைகளில் சுமந்தேன். இன்று உன் வீட்டில் ஒரு புகைப்படத்தில் நான் இருக்க முடியாத அளவுக்கு நான் அந்நியமாகி விட்டேனா? நித்தினின் நண்பன் அருண் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தான். அருணுக்கு லட்சுமி மீது உண்மையான மரியாதை. புகைப்படம் எடுக்கும்போது அவன் நித்தினிடம் சொன்னான், டேய், அம்மாவையும் கூப்பிடு. நித்தின் தேடினான். ஆனால் லட்சுமி இல்லை. அவள் ஒரு அறைக்குள் சென்று கதவை பூட்டிக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அழுது கொண்டே தூங்கிவிட்டாள். விழா முடிந்தது. அருணால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவன் நித்தினிடம் சொன்னான், நித்தின், உன் அம்மா உன்னை படிக்க வைத்தது ஒரு கடமை இல்லை, அது ஒரு தியாகம். நீ இன்று என்ஜினியர் என்று சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் உன்னை என்ஜினியர் ஆக்கியவள் யார் தெரியுமா? அவள் ஒரு சமையல்காரியாக இருந்தது உண்மை. ஆனால் அந்த சமையல் அறையிலிருந்து உன் வாழ்க்கையை உருவாக்கியவள் அவள்தான். அந்த வேலையை ஒருபோதும் சிறிய வேலை என்று நினைக்காதே. உன் அம்மா சமைத்த உணவு பல குழந்தைகளின் வயிற்றை நிரப்பியது. அதே கைகள்தான் உன் வாழ்க்கையையும் உருவாக்கியது. நித்தின் தலை குனிந்தான். அந்த இரவு அவன் அம்மாவிடம் சென்றான். அம்மா. லட்சுமி கண்களை திறந்தாள். என்னப்பா, ஃபங்க்ஷனுக்கு ஏன் வரல? அவள் சிரித்தாள். வயசாயிடுச்சுப்பா, என்னால் நீண்ட நேரம் உட்கார்ந்து இருக்க முடியாது, அதனால வந்து படுத்துட்டேன். அவள் மகனிடம் குற்றம் சொல்லவில்லை. அவள் மனதை புண்படுத்திய விஷயத்தை கூட சொல்லவில்லை. அதுதான் ஒரு தாயின் மனம். நித்தின் அழுதான். அம்மாவின் கால்களை பிடித்தான். அந்த நேரத்தில் அவனுடைய 2 சகோதரர்களும் சகோதரி அணுவும் வந்தார்கள். 4 பிள்ளைகளும் அம்மாவிடம் வந்தார்கள். அணு லட்சுமியிடம் கேட்டாள், அம்மா, அப்பா போனப்ப உனக்கு 32 வயசு தானே? நாங்கள் 4 பேரும் சின்ன குழந்தைகள், எங்களை எப்படி வளர்த்த? மூத்த மகன் சொன்னான், அம்மா, நீங்க சாப்பிடாம இருந்த நாட்கள் எத்தனை என்று எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு பசியே தெரியாம வளர்த்தீங்க. இளைய மகன் சொன்னான், எங்களுடைய கல்விக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாய். நித்தின் கண்ணீருடன், என் உயிரை காப்பாற்ற உன் தாலியையே விற்றாய். லட்சுமி உடனே, அதெல்லாம் எதுக்கப்பா பேசுறீங்க? ஒரு தாயின் கடமை, அதை தான் நான் செய்தேன். அனு அம்மாவின் கையை பிடித்தாள். இல்லம்மா, இதை இப்போ பேசலைனா நீ செய்ததை நாங்கள் மறந்துடுவோம்மா. மூத்த மகன், இதை இப்போ பேசணும். நீ செய்ததை நாங்கள் மறந்துடக்கூடாது. நித்தின் சொன்னான், அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். அவன் அண்ணன் உடனே, நீ மட்டும் இல்லடா, நானும் பார்த்துக்கிறேன். தம்பி, நானும் பார்த்துக்கிறேன். அனு, நானும் பார்த்துக்கிறேன். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அப்போது அருண் சிரித்து கொண்டு சொன்னான், அதுதான் வேண்டும். யார் அம்மாவை பார்த்து கொள்வது என்று சண்டை வேண்டாம். 4 பேரும் சேர்ந்து அம்மாவை பார்த்து கொள்ளுங்கள். தனி ஒருத்தியா உங்க 4 பேரையும் தனியா வளர்த்திருக்காங்க. 4 பேரால அந்த தாயை அன்பாக பார்த்து கொள்ள முடியாதா? அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். அடுத்த நாள் குடும்பம் முழுவதும் ஒன்றாக நின்றது. இந்த முறை லட்சுமி நடுவில், அவளை சுற்றி 3 மகன்களும் மகள் அணுவும். அருகில் நித்தின் அம்மாவின் கையை பிடித்து கொண்டான். அம்மா, நேற்று பேனரில் உன் போட்டோ இல்லை. லட்சுமி சிரித்தாள். பரவாயில்லப்பா. நித்தின் தலையசைத்தான். இல்லம்மா, அந்த வீட்டை நான் கட்டினேன். சிறிது நேரம் நின்றான். ஆனா இந்த குடும்பத்தை கட்டியது நீ. லட்சுமியின் கண்களில் கண்ணீர். 60 வருடங்களாக மனதின் வலிகளை பிரதிபலிக்கின்ற கண்ணீரை சிந்திய லட்சுமியின் கண்கள் முதல் முறையாக ஆனந்த கண்ணீரை சிந்தியது. இந்த கதை நமக்கு சொல்லும் வாழ்க்கை படம். ஒரு பேனரில் அவளுடைய புகைப்படம் இல்லை. ஆனால் அந்த வீட்டின் ஒவ்வொரு செங்கலிலும் அவளுடைய தியாகம் இருந்தது. ஒரு குழந்தை பிறக்கும்போது அது இந்த உலகத்திற்கு வெறும் ஒரு உயிராகத்தான் வருகிறது. ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து நிற்கும் ஒவ்வொரு உயரத்திற்கும் பின்னால் ஒருவருடைய தூக்கம் குறைந்திருக்கும், ஒருவருடைய பசி மறைக்கப்பட்டிருக்கும், ஒருவருடைய ஆசைகள் புதைக்கப்பட்டிருக்கும். அந்த ஒருவர் அம்மா. நாம் பெரியவர்கள் ஆகும்போது அம்மா செய்த தியாகங்களை மறந்துவிடுவது மிகவும் எளிது. ஏனென்றால் அம்மா அதை ஒருபோதும் கணக்கு காட்டுவதில்லை. நாம் பிறந்தபோது அவர்கள் நம்முடைய உலகமாக இருந்தார்கள். அவர்கள் முதுமையில் நாம் தான் அவர்களின் உலகமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை ஒரு நாள் நம்மிடம் கேட்கும், நீ யாருக்காக வாழ்ந்தாய் என்று. அந்த நாளில் நம் பதில் அழகாக இருக்க வேண்டும், என்னை வாழ வைத்தவர்களுக்காக நான் வாழ்ந்தேன் என்று. நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம், வாழ்க்கையை மாற்றுவோம். பை பாய்.